சில்லறையாக கேட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6 மணிக்கு சின்ன கருத்துக்கு உழுவு போட்டு அங்கேயே பிடிச்சி ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. அப்புறமா அடியால் வர வச்சுட்டாங்க. ஒரு 6-7 பேர் அடியால் வர வச்சதுனால போய்த்துட்டு என்ன பண்ணேன், 8:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன் நான். அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போயிட்டு அவங்க 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு அவங்க இருந்துட்டு அவங்க வரவாளிக்கு இவங்க ரவுடிங்கெல்லாம் போயிட்டாங்க. போயிட்டுக்கும் என்ன பண்ணிட்டாங்க, சாருங்க வந்து லோன் கட்டலாம்னா லோன் கட்டலாம் அப்படி தான் பண்ணுவாங்க, நீங்கள் டவுன் ஸ்டேஷன் போகணுமான்னு சொன்னார். அவங்க போகிற வழி இருந்தாங்கன்னா அவங்க வண்டி எடுத்துங்கன்னா வண்டியெல்லாம் எடுக்காத, திடீர் அவங்க எங்கேருந்து வந்தாங்க திடீர் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. நீ ஒரு பேப்பரை எழுதி இந்த 14ஆம் தேதிக்குள்ளே லோன் கட்டணும்னா வீடு செப்டி எல்லாம் என்னால் பண்ணிக்கணும்னு சொல்லி எடுத்து கையெழுத்து போட்டு அப்போ கூட 1000 ரூபா கொடுத்தா தான் விடுவோம், இல்லைன்னா விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா 1000 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நைட் 10 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். 20ஆம் தேதி அந்த மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்பியும் வந்தாங்க, மறுபடியும் வந்தாங்க. நாங்களாம் எதுவும் சொல்ல. அதுக்கப்புறம் திரும்பியும் வந்தாங்க, நாங்கள் காசு இல்லை ரெடி பண்ணுக்கிறோங்க இப்போ ஒருத்தர் கொடுக்குறேன்றாங்க, அவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் பேசணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தவங்ககிட்ட எல்லாம் ஃபோன் பேசணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னாங்க. சரி இப்போ சண்டை அடிக்கிற மாதிரி ஏற்கனவே பண்ணிக்கிறாங்க, நீ உள்ளே போப்பான்னு எங்கள் வீட்டுக்கார உள்ளே அனுப்பிச்சிட்டு நானே எங்கள் உள்ள தான் இருந்தா எதிரி நீ படிக்க போவியா இல்லை உன்னை என்ன பண்ணுறன்னு பாருடி உள்ளே கேட்குறாங்க. நீ படிக்க போவியா, உன்னை வேலைக்கு போக முடியாது, நீ ஒரு எஜுகேஷன் லோனுக்கு போக முடியாது, எதுக்குமே போக முடியாது, நீ பொட்டை புள்ளியாடி கேப் மாதிரி குடும்பம் தேவடியா, நீ உங்கள் அம்மாலாம் தேவடியா தானே பண்ணி வேணா பணம் கட்டுறதானே உங்கள் ஒப்பம் லோன் எடுத்துட்டான்னு கேட்டாங்க. ஏப்பா உங்கள் வீட்டு புள்ளியா இருந்தால் அப்படி கேட்குவியாப்பா, ஒரு பொட்டை புள்ளியை கேட்குறேன்னு நான் கேட்டேன். அதுக்கு தேவடியா வாடி நீ என்னடி சொல்கிறேன்னு என்னை பிடிச்சி இங்கே மாறு மேலே குத்திட்டாங்க. மாறு மேலே குத்துற வாடிக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் ஓடி வந்துட்டார், என்ன பூசிட்டு எடுக்கணும். அப்புறமா அவங்க அடிச்சுட்டே இருந்தாங்க. ஒரு ஆள் வந்து அந்த பக்கம் போய் பார்த்துக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வீடு இப்படி இருக்குது கிழக்கு பக்கம் மாதிரி கொல்லிக்கா, இந்த பக்கம் ஒரு வீதிக்கா இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டாங்க, நிறைய அடிச்சுட்டா. அப்புறம் நான் ஏன் வீட்டுக்குள்ளே அடிக்கிறாங்களோ ஐயோன்னு கத்த வரைக்கு அப்படி இழுத்துட்டு வர வரைக்கும் தான் அப்புறம் வெளியே வந்து ஒருத்தர் கிடக்குனாங்க. எப்போ லோன் கேட்க வரங்க, எதுக்கு அடிக்கிறீங்க, லோன் காசை மட்டும் கேட்குறோ அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், 25ஆம் தேதி பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிட்டு நான் புதன்கிழமை கட்டலைன்னா நீங்கள் வீட்டை கூட கூட்டின்னு போங்க, அதுலேயும் எதுவும் பாப்பா படிக்குது, இப்போ 12ஆவது எக்ஸாம் எடுத்து அதுலேயும் எதுவும் பண்ணாதுன்னு புள்ளியும் அடிச்சுட்டாங்க. நீ எல்லாம் படிக்க அந்த புள்ளியை வீடியோ எடுத்துருந்தாங்க. நீங்கள் பாரு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க, திருப்பத்துக்குள்ளவே நீங்கள் குடும்பமே இருக்க முடியாது பண்ணலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வீடியோ எடுத்தாங்க. வீடியோ எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் எந்த பேங்க்கு எல்லாம் போகணும், போலீஸ்க்கு ஏற்கனவே இங்கே நடந்துச்சு. நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கே போனாங்கன்னா போலீஸ்கார் வந்து பேங்க் பக்கம்லாம் சாதகமாக பேசுவாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடிங்க நான் அவங்களுக்கு கொடுக்கணும், எங்களுக்கு பேங்க் சப்போர்ட் இருக்குது, உங்களால் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் எங்கே கோர்ட்டுக்கே போனாலும் போலீஸ் ஸ்டேஷன். நான் அப்போதே கொஞ்சம் பயம், சரி நம்ம எதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது, அவர் ஏன்னா ஏற்கனவே அடியாத வச்சுட்டாங்கன்றதுனால தான் நாங்கள் பயந்துட்டு இவரை உள்ள அனுப்பிச்சிட்டேன். இப்படி தான் அடிச்சிடுவாங்க, நம்மள போய் அடிக்குவாங்களான்னு நினச்சேன். அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, என்னை கொடையை பிடிச்சிட்டு மாறு மேலே பிடிச்சிட்டு மண்டை மேலே ஒரு அடி அடிச்சு அப்புறம் குண்டாவில் எடுத்து இவங்க அடிச்சிட்டாங்க. அப்புறம் நான் கேஸ் மட்டும் கொடுத்தேன். அப்புறம் இவங்களுக்கு வந்து காட்டினாம்பள்ளி அப்போ வீட்டுக்குள்ளே இருந்துங்க, நானும் எங்கள் பிள்ளையா உள்ளே வராங்களேன்ட்டு அட்டை அது நாங்கள் எடுக்கல சார். அப்புறமா பாப்பா இருந்தது நானே
பாசிட்டிவ் நிற்கிறாங்க. அதுதான் உள்ள விட்டுட்டு நீங்கள் வெளியே நின்றுக்கிறீங்கன்றீங்க. அடிச்சது எப்போ அடிச்சாங்க? நீங்கள் உள்ள விட்டுட்டு நேரம் அடிச்சாங்களா இல்லை பின்னாடி வந்து அதுக்கப்புறமா அடிச்சாங்களா? உள்ள விட்டுட்டீங்க. எங்கள் பாம்பு அப்படி நின்றுச்சு சார். உள்ளே வராதுங்கோ. எங்கள் அப்பாவெல்லாம் எதுவும் கேட்காதுங்க. நாங்கள் கட்டிடுறோங்கோ. அது கூட எதுனாலே அப்புறம் பேசிக்கோங்க. அங்கே அசிங்கமாக பேசாதுங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு பாப்பா. நீ எல்லாம் கொள்ளையாடி. இல்லைம்மா, நான் கேட்குறேன் பெரிய பையன் வாரம் அண்ணா வாரம் போனா ஒட்டாரி டைம் மேடம் கிளம்புறாங்க வந்து தூக்கிக்கிறாங்க. ரொம்ப டிலே போயிடுச்சு. அவரு நல்லா தான் இருக்கிறார்.